இன்றைக்கு மாலையில் வேதபாட கூட்டத்தில், அதாவது சபையினுடைய விருத்தி அபிவிருத்தி என்ற தலைப்பில் நான் பேச விரும்புகிறேன். சபையினுடைய விருத்தி அபிவிருத்தி. நாம் சபையாக கூடுகிறது நமக்கு சந்தோஷம், நம்முடைய ஆண்டவருக்கும் சந்தோஷம்தான். சிலர் நம்முடைய சபையின் ஐக்கியத்தை குறித்து சந்தோஷப்படுவார்கள். ஆனால் சபையினுடைய விருத்தியை அபிவிருத்தியை குறித்த மட்டும் கர்த்தருடைய நோக்கம் என்று சொல்லுகிறது அது பெரிது. அது நிறைவேறினால் அது ஆண்டவருக்கு மகிமை. ஜன திரட்சி ராஜாவுடைய மேன்மை, ஜனக்குறைவு தலைவனுடைய முறிவு என்று பார்க்கிறோம். ஆவிக்குரிய விசுவாசிகள் சபை எப்படியாவது பெருகி ஆக வேண்டும், விருத்தி அடைய வேண்டும், அபிவிருத்தி அடைய வேண்டும் என்று நினைக்காமல் இருக்க மாட்டார்கள். ஆனால் அந்த மாதிரி எண்ணமில்லாது இருக்கிறவர்கள், எண்ணமில்லாது செயல்படுகிற மக்கள் அவர்களை ஆவிக்குரிய விசுவாசிகள் என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் ஆவிக்குரிய விசுவாசிகளாய் மாறினால் நல்லது. அதனால சபையினுடைய விருத்தி அபிவிருத்தி அந்த விஷயத்தை குறித்து, இது வேதபாட கூட்டமாக இருக்குனாலே இந்த மற்ற கூட்டங்களில் பேசுகிறது போல வேகமாக பேச மாட்டேன், கொஞ்சம் அமைதலாய்த்தான் பேசுவேன். வசனம் எடுத்து வாசிக்கலாம். அதே சமயத்தில் நான் வசனத்தை வாசிக்கிறேன். நிறைய வசனங்களை வாசிக்க சொல்ல மனப்பாடமாக சொல்லிட்டு போயிட்டு இருப்பேன், உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த வேதபாட கூட்டத்தை பொறுத்த மட்டும் அப்படி செய்ய வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன். அங்கே 2 மணி நேரம் உட்கார்ந்துருக்கும்போது ஒரு வேலை களைப்பா தூக்க வசதி யாரையும் பற்றி பிடிக்கும். அதனால வேகமாக போகலைன்னா தூங்கிட்டு இருப்பாங்க. ஒருவேளை அந்த காரியத்தை நான் நேரடியாக பார்த்தா நான் தூங்க வேண்டி வந்தாலும் வரும். அதனால் நான் நிறைய சமயத்தில் மற்ற விசுவாசிகளுடைய கூட்டத்துக்கு வர்றவங்களுடைய முகத்தை நான் பார்க்கறதில்ல. அது பார்க்காம இருக்கு சரின்னு சொல்லலை, அப்படி பார்க்கறதில்ல. அதில் எப்போ வேதபாட கூட்டத்துக்கு கூடினாலும் இதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு இதில் கலந்து கொள்ளுங்கள். நான் சபையில் சொல்கிறேன், சபையில் ஆராதனையில் கலந்து கொள்கிற விசுவாசிகள் வேதபாட கூட்டத்துக்கு தவறாமல் வர வேணும்னு சொல்லி இப்போ வந்தது மாதிரி தெரியல. இப்போ வழக்கமாக வர்றவங்க மேலாம் வந்திருக்கும் போது தெரியுது. இனி அவங்கள என்ன செய்யலான்றதை யோசித்தான் முடிவு எடுக்கணும். சரி, அப்புறம் யோசிக்கலாம், முடிவு எடுக்கலாம். இப்போ சபை விருத்தி அபிவிருத்தி. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையிலே நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று ஆண்டவர் அவனுடைய பெருக்கத்தை குறித்து, அவனுடைய விருத்தியை குறித்து, அபிவிருத்தியை குறித்து சொல்லுகிறார். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இஸ்ரவேலர் சொல்றாங்க, அதாவது ஆபிரகாம் ஒருவனாக இருக்கையில் தேசத்தை சுதந்திரித்து கொண்டான், ஆனால் நாங்கள் அநேகராக இருக்கிறோம், தேசத்தை சுதந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. இந்த சபை விருத்தி அபிவிருத்தி விஷயத்தில் ஆபிரகாம் ஏன் கொண்டு வருகிறேன் என்று கேட்டால், அவன்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தகப்பன், சபைக்கு தகப்பன். அதாவது அதை பின்னால் சொல்கிறேன். சபை என்று சொல்லுகிறது விசுவாசிகளான தேவ ஜனங்கள் கௌரவமாக எண்ண வேண்டிய ஒன்று. என்னாகமோ 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் முழு சபை என்று சொல்லப்பட்டிருக்கு. முழு சபை அது புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் போல் சொல்கிறார், முழு குடும்பம். அப்போ இந்த முழு சபை என்று சொல்லுகிறதும் முழு குடும்பம் என்று சொல்லுகிறதும் சபையை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில்
அவன் சபைக்குள் இருந்தவனும் என்று மோசையை குறித்து பார்க்கிறோம். இப்போ நம்ம சபையை போன்ற சபை அல்ல அது பழைய ஏற்பாட்டின் சபை, அது குழு சபை. ஆனால் இன்றைக்கு நாம் கூடுகிற சபையை பற்றி சொல்லும் பொழுது அது மணவாட்டி சபை என்று நாம் சொல்லுகிறதுக்கு காரணம் என்னவென்றால், உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தில், உன்னத பாட்டு 5:1 என் மணவாளியே என்று மணவாளன் மணவாட்டியை குறித்து சொன்னதாக நாம் பார்க்கிறோம். மணவாளன் என்று சொல்லக்கூடியவர் பழைய ஏற்பாட்டில் இல்லை. புதிய ஏற்பாட்டில் தான் இயேசுவானவர் மணவாளனாக வருகிறார். அதை குறித்து யோவான் ஸ்நானகனும் சொன்னதாக நாம் பார்க்கிறோம். மணவாளன் இருக்கும்போது நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த மணவாட்டி சபை பழைய ஏற்பாட்டின் சபையினுடைய தொடர்ச்சியாக நாம் இருந்தாலும் அந்த சபையை விட நான் ரொம்ப சிலாக்கியத்துக்குரியவர்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில், அவர்களுக்கு இல்லாத விசேஷ விதமான ஒன்றை தேவன் நமக்கு முன்னதாக ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த விசேஷமான ஒன்று நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அவர்களுக்கு அந்த சிலாக்கியம் இல்லை. அதனால தான் எபிரேயர் 9:15 இந்த பழைய ஏற்பாட்டில் இருந்த பரிசுத்தவான்களுக்கும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கும் ஆண்டவர் மரித்தார். பழைய உடன்படிக்கையின் காலத்தில் இருந்த அக்கிரமத்தை நீக்கும்படி புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகி மரித்து 2 பேரையும் ஒன்றாக்கினார். 2 பேருக்கும் மன்னிப்பு ஆண்டவர் சிலுவை மரணத்தினால்தான் நடந்தது என்று அந்த வசனத்தில் பார்க்கிறோம். நான் முதலாவது ஆபிரகாமை நம்முடைய கவனத்துக்கு கொண்டு வந்த சபையின் சார்பில் சபையை பற்றி சொல்லும் பொழுது, கலாத்தியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமின் சந்தையால் ஆசிரிக்கப்படுகிறார்கள். அப்போ ஆபிரகாமில் ஆசிரிக்கப்படுகிறது விசுவாசமுள்ள சந்ததியார நாம் அவனால் ஆசிரிக்கப்படுகிறோம். 3:13 வாசிக்கிறோம். கலாத்தியரில், மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்ம விலக்கி மீட்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் என்று சொல்லப்பட்டிருக்கனால சபையோடு உள்ள விஷயத்தில் ஆபிரகாமை நான் விட்டுவிட முடியாது. நான் அவனை ஒருவனாக இருக்கையில் அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அந்த பெருக்கம் அன்றைக்கு ஆரம்பித்தது, இப்போ சபையிலையும் தொடர்கிறது, தொடர வேண்டும். அதான் கர்த்தர் விரும்புகிறார். சரி, சபை பெருக்கம் விருத்தி அபிவிருத்தி என்று சொல்லும் பொழுது அதில் விசுவாசிகளான தேவ ஜனங்களுக்கு பொறுப்பு இல்லையா? பொறுப்பு இருக்கிறது. ஆனால் இந்த பொறுப்பை நாம் நிறைவேற்றுகிறோமா? நிறைவேற்ற தவறினால் சபை பெருக்கம் அடையாது, விருத்தி அடையாது, அபிவிருத்தி அடையாது. இதற்கு மற்ற உலக மக்கள் காரணமாக இருக்கவில்லை. ஆனால் விசுவாசிகளாக சபைக்குள்ள வந்தவர்கள் இந்த சபை விருத்தி அடைய வேண்டும், அபிவிருத்தி அடைய வேண்டும், சபை பெருக்கம் அடைய வேண்டும் என்று எண்ணம் கொண்டு அதற்காக தீவிர செயல்பாடு காட்டவில்லை. அதனால தான் சபை வளரவில்லை. அப்படித்தான் சொல்ல வேண்டும். ஒரு முறை இங்கே வால்பாறையில் நம்முடைய சகோதர சக்தி தேவதாஸ் திருச்சியில் ஊழியர் சொன்னபோது, அவர் சில வருஷங்கள் நம் மத்தியில் இருந்தார், ஊழியத்தில் ஈடுபட்டார். சபைக்கு வந்தவர்கள் எல்லாரும் சபையில் நிலைத்திருப்பார் என்றால் நாம் செய்த ஊழியத்திற்கு நம்மை போன்ற சபைகளில், தமிழ்நாட்டின் சபைகளிலே பெரிய சபை வால்பாறையில் உண்டாயிருக்கும் என்று சொன்னார். வந்தவங்க போனாங்க என்று சொல்லும்போது அவரிடத்தில் குற்றம் இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் ஏற்கனவே சபையில் இருந்த மக்கள் அவர்கள் மேலே இந்த வளர்ச்சியற்ற நிலைமைக்கு குற்றம் இல்லையா? எல்லாருக்கும் இந்த சபை விருத்தி அடைய வேண்டும், அபிவிருத்தி அடைய வேண்டும், பெருக வேண்டும் என்று அது விசுவாசியானதிலிருந்து நம்முடைய விசுவாசம் இந்த உலக வாழ்க்கையில் முடிகிற வரையில் அதில் தீவிர தினசரி காட்ட வேண்டும். அது தவறினால் சபை வளராது, பெருகாது, விருத்தி அடையாது, அபிவிருத்தி அடையாது.
அதற்கு 4 காரணங்கள் நான் வேதம் படிக்கும்போது கண்டுபிடித்தேன். அதில் இப்போ 4 காரணத்தை நான் சொல்ல நேரம் போதாது. அதனால் கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் 2 குறிப்புகளை நாம் பார்க்கலாம். அப்போ தான் கொஞ்சம் விளக்கமாக அதை பேச முடியும், அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த 4 குறிப்பில் வேதத்தில் சொல்லப்பட்டபடி ஒருவேளை போன காலத்தில் செய்யவில்லை என்றால் ஒருவேளை வேதம் படிக்காமல் இருந்திருக்கலாம், அதை பற்றி எண்ணம் இல்லாத இருந்திருக்கலாம். ஆனால் நான் படிச்சுட்டு அந்த எண்ணத்தை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கவனத்துக்கு கொண்டு வந்து விட்டால், நமக்கு உண்மையாக ஆண்டவர் பேரில் அன்பு இருந்தால், சபையை நாம் சிநேகித்தால், அந்த செய்ய வேண்டிய காரியத்தை அவங்க செய்வாங்க இவங்க செய்வாங்கன்னு விட்டு விடாமல் நானும் செய்ய வேண்டும், நாமும் செய்ய வேண்டும், ஆண்களும் செய்ய வேண்டும், பெண்களும் செய்ய வேண்டும், யார் இதற்கு விதிவிலக்கு அல்ல என்று நாம் செயல்பட்டால், இந்த உண்மையை கவனிக்கிற ஆண்டவர் சபை வளர அனுமதிப்பார். சபை விருத்தி அடைய அபிவிருத்தி அடையும். சபை பெருகும். சபை பெருக்கத்தை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அதனால 4 குறிப்புகள்ல முதல் குறிப்பை உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். அதில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2, 6, 7. அப்போஸ்தலர் 6, 2, 7. அப்போஸ்தலர் 6, 2, 7. அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. போதும். அப்போ அந்த அப்போஸ்தலர்கள் அவங்க என்ன செய்யறாங்க, நாங்கள் தேவ வசனத்தை தான் போதிப்போம், வேற எந்த காரியத்தில் ஈடுபட மாட்டோம், பந்தி விசாரணை செய்ய மாட்டோம், அது எங்களுக்கு தகுதி இல்லை. அதுக்காக 7 பேரை நியமிக்க வேணும். அவங்க நியமிச்சாங்க, அவங்க அந்த பொறுப்பெடுத்தாங்க. நம்ம என்ன வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? 7ஆம் வசனத்தில் தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரில் அநேகர் விசுவாசத்திற்குள் படிந்தார்கள். அப்படி சொன்னால் விருத்தி அடையாமல் வேத வசனம் இருந்தால் சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகி இருக்காது. அப்போ சபை பெருக்கத்திற்கு நடைபெற வேண்டிய காரியம் என்னவென்றால், ஒரு ஸ்தல சபையில் தேவனுடைய வசனம் விருத்தி அடைய வேண்டும். அது விருத்தி அடைந்தால் சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. இன்றைக்கும் விசுவாசியுடைய தொகை சபையில் மிகவும் பெருகும். வேத வசனம் விருத்தி அடைகிறதுக்கு விசுவாசிகள் முயற்சி எடுக்க வேண்டும். இந்த வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், அங்கே இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. இப்போ 2 இடங்களில் வசனமாக இல்லை, அது விருத்தி அடைந்தது. அந்த 19ல் வாசிக்கும்போது 20ஆம் வசனத்தில் விருத்தி அடைந்தது, மேற்கொண்டது. எல்லாம் கீழே தான் இருக்குது, இது மேற்கொண்டது. இந்த வசனம் விருத்தி அடைகிறதுக்கு முக்கியமான காரணம் யார் என்று இந்த 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தால், அதில் அப்போஸ்தலர்கள் தான் மிக முக்கியமானவர்கள். மற்றவங்க மற்ற வேலை செய்யுங்க, ஆனால் நாங்கள் வேதவசனத்தை போதிக்கிற ஊழியத்தில் ஜபத்தில் இடைவிடாமல் தரித்திருப்போம். அவங்க அப்படி இருக்கும்போது சபையார் செய்த காரியம் என்ன என்று கேட்டால், அவங்க 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில், உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசுவின் நாமத்தில் அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உமது கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர்கள் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தலும் என்றார்கள். இடம் அசைந்தது. அங்கே என்ன வாசிக்கிறோம்? 33ஆம் வசனத்தில், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை குறித்து மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் அப்போஸ்தலர்கள். அப்போ நாங்கள் அந்த பந்து விசாரணை வேலை செய்கிறோம், அது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை, அது நாங்கள் ஓட வேண்டிய ஓட்டம். அந்த ஓட்டத்தில் இந்த அப்போஸ்தலரை கொண்டு வந்து நிறுத்தக்கூடாது.
அவங்க தேவ வசனத்தை போதிக்கிற காரியத்தில் இருக்கணும். அவங்களும் மனுஷர் தானே, அவங்களுக்கு வசனம் கொடுக்கப்பட்டா தானே அவங்க வசனம் பேசுவாங்க. எங்களுடைய உத்தரவாதம் சபையின் மக்களான நாங்கள் அவர்கள் முழு தைரியத்தோடு வசனத்தை சொல்வதற்காக நாங்கள் ஜெபம் செய்வோம். அதுதான் பண்டிதர் பில்லி கிரஹாமுடைய எல்லா கூட்டங்களையும் அவர் பிரசங்கம் பண்ணும்போது அவருக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டம் இருந்து ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். ஒவ்வொரு கூட்டத்திலும் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. அவர் வசனத்தை தவிர வேற எதையும் சொல்லி ஜனங்களை சிரிக்க வச்சு அப்படிலாம் ஒன்றும் பண்ண மாட்டார். உலக புகழ் பெற்ற தேவனுடைய மனுஷன், அவருக்கு இணையாக யாருமே இதுவரைக்கும் வரல. அதனால இந்த சுவிசேஷ ஊழியம், வசனம் சொல்லுகிற ஊழியம் என்று சொல்லுகிறது, அந்த ஊழியக்காரர் செய்தே ஆக வேண்டும். அதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்கள் வசனம் சொல்வதற்கு நாம் ஆதரவாக இருக்க வேண்டும். தீமோத்தேயு நிருபத்தில் வாசிக்கிறோம், திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை ரெட்டிப்பான கணத்துக்கு பாத்திரலாம் என்ன வேண்டும் அப்படின்னு சொன்னா, அந்த கணத்துக்கு பாத்திரலாம் என்ன வேண்டும் என்று சொல்லும் பொழுது நாம் அவர்களுக்கு ஜெபிக்க வேண்டும். அவர்கள் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது என்று விசுவாசிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையை விசுவாசித்தது, கர்த்தரை விசுவாசத்தை போல மோசையை விசுவாசித்தால் என்று எழுதியிருக்கு பார்த்தீங்களா? அப்படி நடக்கும் பொழுது அவங்க மூலமாய் கர்த்தருடைய வசனம் பெருகும். அவங்களுடைய கடமை செய்கிறார்கள் என்பது சபையார் கவனிக்க வேண்டும். வசனம் சொல்லாத ஊழியக்காரர்கள் தேவனுடைய திருச்சபைக்கு எதற்கு? வசனத்தை சொல்லாத மூப்பொருள் சபைக்கு எதற்கு? ஆனால் அவர்கள் சொல்லுகிற வசனம் ஜனங்கள் மத்தியில் கிரியை செய்வதற்கு பவுல் சொல்லுகிறார், என்னிடத்திலிருந்து வசனம் வசனத்தோட மாத்திரமல்ல வல்லமையோடும் பரிசுத்தாவின் நிச்சயத்தோடும் புறப்பட்டு வந்தது. அப்படி வல்லமையோடு புறப்பட்டு வருவதற்கு யாரு காரணம்? சபையார் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. திருவசனத்தில் உபதேசத்தில் சபையில் இருக்கிறவங்க ரொம்ப பிரயாசப்படணும், பொறுப்புள்ளவங்க. ஏதோ கடமையை நிறைவேற்றுறதில்ல மேடை பிரசங்கம், தங்களுடைய திறமையை காட்டுறதில்ல மேடை பிரசங்கம். ஜனங்களுக்கு வசனம் எட்ட வேண்டும், விசுவாசிகளுக்கு தேவனுடைய வசனம் எட்ட வேண்டும், அந்த பாரம் வேண்டும். அப்புறம் என்ன வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து வசனத்தை, கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அவங்க சிதறி போறாங்க. அப்படி சிதறி போகும்போது அதுதான் அவங்க தானே அந்த வசனத்தை சொல்றதுக்கு ஆண்டவர் நியமித்திருக்கிற அப்போஸ்தலர்கள். நாங்கள் ஜெபம் பண்ணா போதும், எங்களுக்கும் இந்த வசனம் சொல்றதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படி என்று இருக்காம, அதே போல 7 பேர்ல ஒருவனாகிய ஸ்தேவான், அவனும் கூட அந்த பொறுப்பில் உண்மையாக இருந்த பிற்பாடு வசனத்தை சொல்ல போன போது தானே அவனை அடித்து கொன்றாங்கன்னு சொல்லி பைபிள் வரலாறு வருது. ஒரு உண்மையான விசுவாசி, ஆவிக்கிற விசுவாசி, வசனம் ஜனங்கள் வரையில் போக வேண்டும் என்று அவருக்கு பாரம் இருக்கும். அதற்கு அவர் முயற்சி செய்வார். எருசலேமில் மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. சிதறி போனவர்கள வீட்டு விட்டுட்டு ஓடுறாங்க. மறுபடியும் வீட்டுக்கு வர முடியுமா? மனைவிகளை பார்க்க முடியுமா? அவங்களும் ஓடுறாங்க எல்லாரும். ஆனால் ஓடிக்கிட்டே சுவிசேஷம் சொல்கிறாங்க, தேவ வசனத்தை பற்றி சொல்கிறாங்க. நமக்கு அந்த மாதிரி உபத்திரம் உன்னத்தையும் காணும். நம்மளை சந்திக்கிற ஆட்களுக்கு வாய் திறந்து ஆண்டோடைய வார்த்தைகளை சொல்கிறது இல்லையே, சுவிசேஷ ஒளியத்தில் ஒரு பிரயாசத்தை எடுக்கிறது இல்லையே. ஆனால் அவர்கள் அப்படி செய்தார்கள். இதனால் நடந்த காரியம் என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் 12:24 வசனம் வளர்ந்து பெருகிற்று. வசனம் வளர்ந்து பெருகிற்று. சும்மா வசனம் வளர்ந்து பெருகிருமா? சொல்லாமல் சொன்னதுனால வளர்ந்து பெருகிற்று. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், அந்த தேசம் எங்கும் கர்த்தருடைய வசனம் பிரசித்தமாயிற்று. அந்த தேசம் எங்கும், ஒரு தேசம் என்று சொன்னால் எவ்வளோ ஆயிரமான ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த தேசம் எங்கு எப்படி கர்த்தருடைய வசனம் பிரசித்தமாயிற்று? அப்போ ஆரம்ப நாட்களில், முதல் நூற்றாண்டில் அப்போஸ்தலராக இருந்தாலும் சரி, சபையில் அங்கத்தினர்களாக இருக்கிற விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, இந்த வசனங்கள் ஆண்டோடைய பெற்று அதை மக்களுக்கு கொண்டு சென்றால்தான்
சபை பெருகும், விருத்தி அடையும், அபிவிருத்தி அடையும் என்று வசனத்தை ஜனங்களுக்கு சொன்னார்கள். வசனம் எல்லாரும், அதாவது 2 பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் வசனத்தை கேட்டாலே பைபிள் ஒரு வேத பகுதி சொல்லுகிறார். இப்போ நம்ம வால்பாறையில் இருக்கிற மக்கள் வசனத்தை கேட்டாங்களா? அப்புறம் 66 எஸ்டேட்டுகள் இருக்குது, அப்புறம் சின்ன சின்ன குட்டி எஸ்டேட் இருக்குது, அவங்க அதில் இருக்கிறவங்களெல்லாம் வசனத்தை கேட்டாங்களா? ஒரு காலத்தில் கேட்டாங்க. வால்பாறையிலையும் ஜனங்கள் கேட்டாங்க வசனத்தை. ஒரு தெரு விட்டத்தில் நிறைய வீடுகளில் கூட்டம், எஸ்டேட்டுகளில் சரமாரியா வீடுகளில் கூட்டம், தெருக்களில் தெருவில் 4 முறை ஆனமலை பிராந்தியத்தில் ஒரு இடத்துல கூட தெருவில் இல்லாதபடி எல்லா தெருவுகளையும் பிரச்சாரம் நடந்தது. ஜனங்கள் கேட்டாங்க. ஆனால் நீண்ட பல வருஷங்கள் அந்த மாதிரி கேட்காம சபைக்குள்ளே நாம் கர்த்தருடைய வசனத்தை கேட்குறோம். அதிலும் கூட அடிக்கடி இந்த மாதிரி கூட்டங்களை சபையில் நடத்தலாம், இப்படி வேத பாட கூட்டத்தை நிறுத்தவே கூடாது, அந்த மாதிரி நிலைமையில் நாம் முயற்சித்தோமா? அப்போ சபை விருத்தி அடையாது, அபிவிருத்தி அடையாது, சபை பெருகாது. சபை பெருக வேண்டும் என்றால் அங்கே என்ன வாசிக்கிறோம்? அந்த வசனம் விருத்தி அடைந்தது அப்போஸ்தலர் மூலமாக. ஆசாரியர்கள் அநேகர் விசுவாசத்திற்கு பிடிந்தார்கள். நீங்கள் 1 நாளாகமோ 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், 1 நாளாகமோ 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் அங்கே சிலர் வேற வேலை செய்யாமல் மற்ற வேலைக்கு விளக்கமாக அந்த அதாவது ஆலய காரியத்திலிருந்து ஆலய ஆராதனையும், ஆலய ஆராதனை மாத்திரமல்ல சங்கீதங்கள் வாசிக்கிறது, பிரசங்கம் செய்கிறது போன்ற காரியத்தில் இருந்தவங்க மற்ற வேலைகளுக்கு நீங்களாகி இருந்தார்கள். அப்போ சபைகள் அனலாக இருந்தது பழைய ஏற்பாட்டில் கூட. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்போது நீங்களும் நான் மற்றதை 2ஆம் தரமாக்கி, அதாவது மற்றதை முதல் தரமாக்கி இந்த வசனத்தை சொல்கிறத 2ஆம் தரமாக்குனேன்னு சொன்னால் சபை வளராது, சபை விருத்தி அடையாது, அபிவிருத்தி அடையாது. விசுவாசிகளான தேவ ஜனங்கள் இந்த வசனம் சொல்லப்படுகிற காரியத்துக்கு ஜெபிக்காம, அதில் கலந்து கொள்ளாமல், வெளியில் நடக்கிற ஊழியங்களுக்கு செய்வோம் என்று தீர்மானித்து அதில் ஒத்துழைக்காமல் இருந்தால் எப்படி சபை வளரும், விருத்தி அடையும், சபை மேற்கொள்ளும்? அதனால் சபை பெருக்கம் அடைகிறதுக்கு விசுவாசியுடைய ஊழியக்காருடைய உத்தரவாதம் மிக மிக பெரியது. மேடை வசன ஜனங்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு சிறந்த இடம். அப்புறம் ஆண்டவர் நமக்கு ஊழியம் கொடுத்திருக்கிற காரணம், திறந்த வாசலை ஆண்டவர் வச்சிருக்கிறார். நீங்கள் பிரயாசப்படாததை அறுக்கிறதுக்கு நான் உங்களை அனுப்பினேன்னு சொல்றார். நான் வாசலை திறந்து வச்சிருக்கிறேன், ஒருத்தனை அடைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இன்றைக்கு நம்முடைய ஏரியாவில், நம்முடைய இந்தியாவில் கூட சுவிசேஷ எல்லா இடங்களும் அடைக்கப்பட்ட சரித்திரம் கிடையாது. சின்ன சின்ன தொந்தரவுகள் அங்கே இருக்கு, அவ்வளோதான். ஆனால் நம்முடைய பெருந்தவறு என்னவென்றால், நம்முடைய ஊழியக்காரர்களுக்கு பிரசங்க நேரம் ஆயத்தப்படுத்துறதுக்கு நேரம் இல்லை. ஆண்டவர் இன்றைக்கு என்ன செய்தி சபையாருக்கும் கூட்டத்துக்கு வருகிற ஜனங்களுக்கும் கொடுக்க விரும்புகிறார் என்று அறிந்து பிரசங்கம் பண்ணுகிறதும் கிடையாது. ஏதோ ஒரு 10 பிரசங்கத்தை கையில் வச்சுக்கிட்டு அந்த 10 பிரசங்கத்தை வச்சு டூர் அடிக்கிறது. எந்த சபை வளருது? அப்புறம் விசுவாச மக்கள் என்ன பண்ணுறாங்க? வர்றாங்க, ஆராதனையில் கலந்து கொள்கிறாங்க, அப்புறம் ஆளையே காணும், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் வர்றாங்க. பைபிள் ஸ்டடிக்கு கூட்டத்துக்குன்னா காத்தாடுது, ஆளையே காணும். இந்த சபைகள் எப்படி வளரு? இது எப்படி விருத்தியாக, இது எப்படி அபிவிருத்தி அடையும்? அதனால் வசனம் ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய நிலைமையில் நாம் காரியங்களை செய்ய வேண்டும். சங்கீதம் 68:11 நான் வாசிக்கும்போது, ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துடைய கூட்டம் மிகுதி என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அது யாருங்க? அது சபையில் இருக்கிற ஊழியர்களோ சபையை கண்காணிக்கிற மூப்பர்களை பற்றி எல்லாங்க சொல்லப்பட்டது. அவங்க சபையில் தான் இந்த காரியங்களை ரொம்ப தீவிரமாக செய்கிறாங்க. அவங்கள கர்த்தர் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடுறாங்க. பிரசங்கத்துக்கு நாங்கள் ஆண்டவர்கிட்டையும் கணக்கு சொல்லணும், சபையின் மக்களுக்கும் கணக்கு சொல்லணும், கூட்டத்துக்கு வருகிற பொதுமக்களுக்கு கூட நாங்கள் கணக்கு சொல்லணும். அந்த ரீதியில் அவங்க செய்கிறாங்க. ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துடைய கூட்டம் மிகுதின்னு சொன்னால் ஒரு எஸ்டேட்டை விடக்கூடாது, ஒரு தெருவை விடக்கூடாது,
ஒரு கிராமத்தை விடக்கூடாது, ஒரு பட்டணத்தை விடக்கூடாது, ஒரு தேசத்தை விடக்கூடாது. அப்படி என்ற நிலைமையில் ஆண்டவர் பரலோகத்துக்கு போகும்போது சொன்ன அந்த கட்டளையை அப்படியே நிறைவேற்றினார்கள். நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க, உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளை சீசராக்குங்க அப்படின்னு சொன்ன காரியத்தை ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் சொன்னார். பழைய ஏற்பாட்டில் அவங்க மனசில் அதை எழுந்திருக்கிறார். அதனால தான் அப்படி பிரசித்தப்படுத்துடைய கூட்டம் இருந்திருக்கு. இன்றைக்கு நம்முடைய கூட்டங்கள் சண்டை சச்சரவு பண்ணுற கூட்டங்களா, அமளி மொழி பண்ணுற கூட்டங்களா, சட்டசபையில் பார்லிமெண்ட் நடக்கிற கூத்தும் குழப்படி இங்கேயும் நடக்குது. இவங்க ஊழியமாக செய்கிறாங்க, அட்டூழியம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கழுத தேஞ்சு கட்டரும்பான கதை சபையில் ஏற்பட்டால் அதனால் ஆச்சரியப்படவே மாட்டேன். ஆனால் சபை என்று சொல்வது அப்படியல்ல. ஊழியக்காரர்கள் வசனத்தை சொல்வது தீவிரமாக இருப்பார்கள். சபையின் மக்கள் கர்த்தருடைய வசனத்தை எப்படியெல்லாம் கொண்டு போகலாம் அந்த விஷயத்தில் தீவிரமாக இருப்பார்கள். அப்படி செய்யும் பொழுது வெளியிலே போய் நாம் ஜனங்களுக்கு வசனத்தை சொன்னாலும் ஜனங்கள் கூடுவார்கள். இன்னொன்று, சபையில் நாம் கர்த்தருடைய வசனத்தை சொன்னாலும் ஜனங்கள் கூடுவார்கள். சங்கீதம் 65:13 நாம் பார்க்கிறோம், மேய்ச்சல் உள்ள வெளிகளிலே ஆடுகள் நிறைந்திருக்கிறது. வெளியே இருக்குது வயல்வெளி, மேய்ச்சலே இல்லைன்னா எந்த ஆடு வர்றதுக்கு அங்கே மேயிறதுக்கு? ஆனால் புல் நிறைந்திருக்கிறது. மேய்ச்சல் உள்ள வெளிகளில் ஆடுகள், மேய்ச்சல் உள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்குன்னா அங்கே நிறைய புல் இருக்குது. அந்த புல்லை மேய்றதுக்காக தவணம் உள்ள ஆடுகள் அங்கே வந்து சேரும். ஆரம்ப நாட்களில் நான் பார்த்துருக்கிறேன், நம்முடைய சபைகளில் சபை ஃபுல்லாக ஆள் இருப்பாங்க. அது ஸ்கவுட்டு பில்டிங்காக இருந்தாலும் சரி, அப்புறம் இந்த பியூலா ஸ்கூல் அவருடைய கட்டடத்தில் இருந்தாலும் சரி, மேலே அவருடைய கட்டடத்தில் இருந்தாலும் சரி, ஃபுல்லாக ஜனங்கள் கூடுவாங்க. ஆனால் இடப்பட்ட காலத்தில் என்னுடைய பொறுப்பிலும் தவறினேனோ, சபையின் மக்கள் தங்களுடைய பொறுப்பில் தவறினார்களோ, அதை தவறுறது உண்மைதான். அதனால தான் சபை பெருகவில்லை, ஆத்துமாக்கள் சபைக்கு வரவில்லை. ஆனால் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவோம் என்று சொன்னால் ஜனங்கள் அதை புரிந்து கொண்டார். ஆரம்ப நாட்கள் எனக்கு நல்லா தெரியும். ஒரு 15 வருஷ காலம் தெருவில் போய் நின்றால் 100 பேர்லாம் நிற்பாங்க. வீடெல்லாம் பார்த்தா கதவை திறந்து வச்சுட்டு ஆண்களும் பெண்களும் வெளியே எட்டி எட்டி பார்த்துக்க என்ன பேசுகிறாங்க கேட்பாங்க. ஆனால் இப்போ கேட்பாங்களா? இப்போ நாம் போகிறோம்மா, நாம் போகிறதில்ல, அவங்க கேட்குறதில்ல. போனால் என்னதான் ஜனங்களை கவர்ச்சிக்கிற இந்த டிவியும் மற்ற சாதனங்களும் இருந்தாலும் ஜனங்கள் கேட்பார்கள். ஆனால் நம்ம செய்யலையே. ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்து அதை சபைக்கு சொல்லுங்க, உலக மக்களுக்கு சொல்லுங்க. சபை பெருக வேண்டும், விருத்தி அடைய வேணும், அபிவிருத்தி அடைய வேண்டும் என்று ஆண்டவருக்கு இருந்த ஆத்தவ பாரத்தில் தாங்க இந்த முழு பைபிளை நம்முடைய கையில் கொடுத்தார். இதுக்காக எத்தனை பேர் உயிர் கொடுத்தாங்க? நம்முடைய சொந்த தமிழ் பாஷையில் தான் முதல்ல வந்தது, அப்புறம் தான் மற்ற பாஷையில் போயிருக்கு. ஆண்டவர் கொடுத்த இந்த வசனத்தை நாம் மாத்திரம் பெற்றுக்கொண்டு மற்றவங்களுக்கு இது போக வேண்டாம், போதுக்கு நான் ஒரு முயற்சி எடுக்க மாட்டேன்னு சொன்னால் நம்மளை போல துரோகிகள் யார் இருக்க முடியும்? ஏன்னா அவங்களுக்கு வசனம் போகலே இல்லை. அப்புறம் நம்மளை துரோகின்னு சொல்லாமல் நண்பர்கள் சொல்கிறது. ஆண்டவர் வசனத்தை தரும்போது அதனுடைய நோக்கத்தை பாருங்க. 147 சங்கீதம் 15 வசனம் பாருங்க. 147 சங்கீதம் 15 வசனம். அவர் தமது வார்த்தையை பூமியில அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறது. பார்த்தீங்களா? அவருடைய வார்த்தையை அவர் அனுப்பும் பொழுது அது மெதுவா அப்படி இல்லை, அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. பூமியில் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். நான் 1966, 67 செய்த ஊழியத்தை பற்றி இன்றைக்கு கூட சிலர் என்னை சந்திக்க சொல்கிறாங்க, நீங்கள் அன்றைக்கு அந்த இடத்துல இருந்து பிரசங்கம் பண்ணீங்கல்ல, இந்த கைப்பிரி என்னுடைய கையில் கொடுத்தீங்கல்ல. இப்போ அன்றைக்கு கொடுத்த அந்த கைப்பிரிகளும், அன்றைக்கு கொடுத்த புத்தகங்களும், அன்றைக்கு கொடுத்த கேசட்டுகளும் இன்றைக்கு இந்தியா முழுசும் பல பேர் மாநிலத்துக்கு போயிருக்கு, கொண்டு போயிருக்கிறாங்க இங்கேருந்து பெற்றவங்க. அதனால் ஆண்டவர் தம்முடைய வசனத்தை அனுப்புகிறார். அது தீவிரமாய் செல்லுகிறது, தீவிரமாய் செல்லுகிறது.
ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10-11 வசனம் பாருங்கள். ஏசாயா 55, 10, 11. மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளப்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அது வெறுமையாக என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறது செய்து நான் அதை அனுப்பின காரியமாக காரியமாகும்படி வாய்க்கும். தெரியுமா? அப்போ ஆண்டவர் என் மூலமாகவோ உங்கள் மூலமாக வசனத்தை கொடுத்து அதை சொல்லென்று சொல்லியிருக்கும் பொழுது சொல்லிவிட்டால் அது வெறுமையாக திரும்பாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் விரும்புகிறதை செய்து அதை நான் அனுப்பின காரியமாய் வாய்க்கும்படி அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். இந்த 47 வருஷ ஊழியத்தில் எத்தனை பேரை தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் போகும்பொழுது பார்த்து ஆச்சரியப்படுகிற சம்பவமாக இருக்கிறது. இவங்க எப்படி ஊழியக்காரர்களானாங்க, எப்படி ஆவிக்கிற விசுவாசிகளானாங்க, எப்படி சத்திய சபைக்குள்ள ஐக்கியத்துக்குள்ளே வந்தாங்க, தவறான உபதேசத்தை விட்டு இப்போ நேரான உபதேசத்தில் இருக்கிறாங்க, நேரான உபதேச சபை நடத்துகிறாங்க என்பது ஆச்சரியமாக இருக்குதுங்க. சில வேளைகளில் பலவீனமாக செய்கிற பிரசங்கத்தை போல நாம் நினைத்தாலும் அதன் மூலமாக ரட்சிக்கப்பட்டவங்க கூட சாட்சி சொல்கிறாங்க. ஒரு முறை நான் மாணிக்கா ஓசியில் போய் ஒரு வீட்டை பார்க்கும்போது ஒரு சௌரனை எழுதி போட்டுக்கிறார், இந்த கூட்டத்தில் சௌர ஜான் முத்துசாமி அவர் மூலமாக நான் ரட்சிப்பு அனுபவத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டேன் அப்படின்னு போர்டை எழுதி போட்டிருந்தார். அவர் இப்போ இருக்கிறார், நல்ல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். வேற யாராவது சமுதாய வேலையும் அதோட ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அது என்ன கூட்டம் தெரியுமா? மாணிக்காவில் 3 நாட்கள் வாலிபருக்காகவே கூட்டம், ட்ரம் அடித்து முழக்கிறாங்க, வீடு முழுசும் கூட்டம் தான், தெருவில் சன்னலில் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, வறண்டாவிலெல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நான் பேசுனது இப்போ அந்த செய்தியை பேச தெரியாதுங்க. அப்போ ஆண்டவரே கொடுத்த செய்தி அந்த பாயிண்ட்ஸ் கூட என்கிட்ட கிடையாது. 3 நாள் கூட்டத்தில் பயங்கரமாக, அதாவது ரொம்ப உற்சாகமாக வாலி பெண்களும் பிள்ளைகளும் அதிகம், அப்புறம் மற்றவங்களும் கலந்துருக்கிறாங்க. பக்கத்தில் ஒரு வீட்டுக்காரர் கதவை திறந்து வச்சுட்டு எல்லா பிரசங்கத்தையும் கேட்டுட்டு, நானும் இந்த மாணிக்காவில் எத்தனையோ பேர் கூட்டம் எடுத்துட்டு கேட்டிருக்கிறேன், ஆனால் இவர் பேசின வசனம் போல் மனுஷனை தொடக்கூடியது மாதிரி இப்படி இவ்வளவு வசனம் சொல்லி பேசுகிறாரு அப்படின்னு சொன்னார். அந்த கூட்டத்தில் அவர் ரட்சிக்கப்பட்டார். பார்த்தீங்களா? அந்த வீட்டில் எழுதி போட்டிருந்த சவர். நாம் சில பேர் நினைக்கிறோம் வசனம் என்ன செய்ய, நம்ம வசனத்தை தானே சொல்கிறோம். நாம் நம்முடைய சொந்த வார்த்தை சொன்னால் அது ஒன்றும் செய்யாதுங்க. கர்த்தருடைய வசனத்தை சொன்னால் அது கிரியை நடப்பிக்க. ஆண்டவர் இங்கே சொல்கிறார், அது வெறுமையான இடத்துல திரும்பாது, நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று சொல்கிறார். சந்தேகம் இருந்தால் நீங்கள் ஊழியம் செய்யாதீங்க, சந்தேகம் இருந்தால் வசனத்தை யார்ட்டையும் சொல்லாதீங்க. நான் சந்தேகம் இருந்தால் மேடை ஏறி இப்படி சபையின் மக்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த வசனத்தினால ஜனங்கள் மாற மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் நான் ஏன் பிரசங்கம் பண்ண இந்த வயசான காலத்தில்? தேவையில்லைல்ல. நான் வசனத்தை சொல்லணும், சாகிற வரைக்கும் வசனத்தை சொல்லிட்டாவது சாகணும். அது என் மேல் விழுந்த கடமை என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். அப்புறம் நம்ம என்ன வாசிக்கிறோம்? யோபுவின் புஸ்தகத்தில் ஒரு அருமையான வார்த்தையை பார்க்கிறோம். 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். யோபு 37 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். அதற்கு பின்பு அவர் சத்தமாய் முழங்கி தம்முடைய மகத்துவத்தின் சத்தத்தை குமுற பண்ணுகிறார். தம்முடைய மகத்துவத்தின் சத்தத்தை குமுற பண்ணுகிறார். அவருடைய சத்தம் கேட்கப்படும் போது, அவருடைய சத்தம் கேட்கப்படும் பொழுது அதை தவிர்க்க முடியாது. நான் அதுக்கு செவிசாய்க்க மாட்டேன், அது கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்ல முடியாது. சத்தம் கேட்கும்போது தவிர்க்க முடியாது. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாக குமுற பண்ணுகிறார். ஆச்சரிய விதமான நிலைமையில குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறார். மாணிக்கா ஸ்டேட்ல போய் வழக்கமா பைபிள் ஸ்டடி கூட்டம் தாங்க நடத்தினேன், சுவிசேஷ கூட்டம் நடத்தல. அந்த பைபிள் ஸ்டடி கூட்டத்தில் தான் ஜேம்ஸ் பண்ணையா, வேலாயுதம் இவங்க ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து ஊழியக்காரர்களாக போனாங்க. அவங்கள ரட்சிப்பின் வழிக்குள்ள கொண்டு வருது சாதாரண காரியமா? அவளை ஊழியக்காரர்களாக்குறது சாதாரண காரியமா? நம்மள செய்தோம். ஆண்டவர் வசனத்தை கொண்டு அந்த காரியத்தை செய்தார். நான் அதை செய்யாமல் விட்டுருந்தா
நான் வால்பாறையில் வந்து ஊழியமாக சேர்ந்த ஜார்ஜ் பண்ணையா போய் கோயம்புத்தூர்ல தமிழ்நாட்டின் பல்வேறு இடத்துல ஊழி செய்திருப்பாரா? இங்கேருந்து 14 மைலுக்கு அந்த 14 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இந்த கோவிந்தன் இந்துவாத்தான் குடும்பமா மலைப்பிராந்தியத்துக்கு வந்தார். இங்கே சபை இருந்து ஊழியம் நடந்ததுனால அந்த வசனத்தை சொன்னதுனால அவர் விசுவாசியாகி இப்போ அங்கே அவருடைய சொந்த ஊர்ல போய் சபை கட்டணம் வச்சு ஊழியம் செய்து நிறைய பேர் ஆண்டுடைய அன்புக்குள்ள கொண்டு வர்றார். வசனங்கள் வேணும் வெறுமையா போகாதுங்க. அப்போ உங்களுடைய உத்தரவாதம் என்னுடைய உத்தரவாதம் பெரிதல்லவா? ஊழியக்காரர் வசனத்தை சொல்லட்டு, அவர் ஊழியம் செய்யட்டு, சபை வளருமா? அந்த சிதறி போனவர்களை போல நீங்களும் நானும் அந்த நிலைமையில் செயல்படணுமே. ஊழியக்காரன் தம்முடைய வார்த்தை தைரியமா சொல்லும்படி அனுகிரகம் பண்ண வேணும்னு ஜெபிக்க வேணுமே. நாமளே வாஞ்சி இல்லாம வந்து உட்கார்ந்துக்கிட்டு பிரசங்கத்தை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா சபை விருத்தி அடையுமா? சொல்லுங்க, பெருக்க அடையுமா? பேசுறவே மனுஷன் இருந்தேன், அவனுடைய பிரசங்கத்தில் சில குறைபாடுகள் இருக்கலாம், ஆனால் அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. பைபிளுக்கு அடுத்தபடி புத்தகத்தை எழுதினார், அதாவது ஜான் பனியன். அவர் கண்ட சொப்பன ஆண்டவர் அவருக்கு சொப்பனத்தின் மூலம் பைபிளுடைய மொத்த சத்தியத்தை வெளிப்படுத்தி இருந்தார். அதை முதல்ல நிறைய பேர் எதிர்த்தாங்க, இதெல்லாம் அது சரி வராது, இது ஆண்டவர் கொடுத்ததில்ல, அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. கடைசியில் அது புருண்டாகி இப்போ உலகத்தில் பைபிளுக்கு அடுத்தபடி அது சொல்லப்படுகிற காரணம் கிரேப் பழத்தை புழிஞ்சா சாறு வருது பார்த்தீங்களா, அது மாதிரி அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அப்போ அவர் அன்றைக்கு அப்படி செய்த ஆண்டவர் அவரை உபயோகப்படுத்தினது எவ்வளவு அருமையாய் போயிட்டு, அவருக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் செய்ய வேண்டிய ஊழியத்தை அவர் செய்தாரே, சிறைச்சாலையிலிருந்து கொண்டுதான் செய்தார். அப்போ ஆண்டருடைய வசனத்தை நம்ம சொன்னா அது எப்படியெல்லாம் கிரியை நடக்குன்னு தெரியாதுங்க. இன்னொன்று, இந்த சபை பெருகும்போது காரியம் என்னவென்றால் வசனம், அதாவது அவங்க வசனம் வளர்ந்து பெருகிற்று. சீசரில் அநேகரும், அதாவது ஆசாரில் அநேகர் விசுவாசத்தில் கீழ்ப்படிந்தார். வசனம் பெருகவில்லை என்றால் ஆசாரியர்கள் விசுவாசத்தில் கீழ்ப்படிந்திருப்பார்களா? இந்த சபை பெருக்கம், சபை விருத்தி அபிவிருத்தி என்று சொல்லும் பொழுது அதனால ஏற்படுகிற ஆசீர்வாதத்தினை உணர்ந்தோமா? நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் துன்மார்க்கர் அழியும் போது நீதிமான்கள் பெருகுவார்கள். யாக்கோபு பட்டயத்தினால கொண்டு போட்டான் ஏரோது, அதை நான் நினைச்ச உடனே சாசிப்பிட்டேன்ல, அதனால பேதுருவை பிடிச்சி அவனையும் கொண்டு போய் சிறையில் கூடி அடைச்சி வச்சார். ஒருவேளை யோவான யாக்கோபு அங்கே கொல்லப்பட்டதை ஆண்டவர் அனுபவிச்சதுக்கு யாக்கோபு பட்டயத்தில் கொலை பண்ண அது ஆண்டவர் ஏதோ நல்ல நோக்கத்தை அனுபவிச்சார். ஆனால் இங்கே நடந்த காரியம் என்ன? 4ஆம் காவலுக்குள்ள வச்சாலும் தேவதூதன் விடுதலை பண்ணினார். கடைசியில் அதுக்கு பின்னால் தான் ஏறது புழுத்து இறந்தான்னு எழுதியிருக்குதே. அந்த துன்மார்க்கன் அழிய வேண்டும் என்று ஒருவேளை சபையார் ஊக்கமாக ஜெபித்தாள்னு நான் சொல்லலைங்க. ஆனால் ஆண்டவரே இவ இருக்குனால வேதர் உள்ள கிடக்கிறாரு, இவர் வெளியே வரலன்னா எப்படி வசனம் போகும்? ஆனால் நீர் என்ன நினைக்கிறீரோ அதை செய்யும். நீர் நீதி உள்ள தேவன் தானே. இங்கே என்ன வாசிக்கிற? நீதிமான்கள் பெருகும்போது, அதாவது துன்மார்க்கர் அழியும் போது நீதிமான்கள் பெருகுவார்கள். நாம் பெருகித்தான் ஆக வேண்டும். சபை விருத்தி அடைய வேண்டும், அபிவிருத்தி அடைய வேண்டும், சபை பெருகியாக வேண்டும். அப்படி பெருகிறதுனால நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள். நீதிமான்கள் பெருகல, ஜனங்கள் மகிழ மாட்டாங்க. ஆனால் நீதிமான்கள் பெருகுவார்கள் என்றால், நீதிமான்கள் பெருகுவார்னா சபை கட்டடம் அல்ல, விசுவாசிகள் சேர்ந்ததான் சபை. சபையில் இருக்கிறவங்களுக்கு நீதிமான் என்ற ஒரு பேர், நீதிமான் என்ற பட்டமே உண்டு. அவங்க பெருகுனாங்கன்னு சொன்னா சபை பெருகுன்னு அர்த்தம். அவங்க பெருகும் பொழுது ஜனங்கள் மகிழ்வார்கள். என்னை பார்த்து சந்தோஷப்பட்டவங்க எத்தனை ஆயிரம் என்று நான் இந்த ஆனம்பல பிராந்தத்தில் சொல்லுவேன். அப்புறம் நான் பல்வேறு இடங்களில் பிரயாணம் பண்ணுது, என்னை பார்த்து மகிழவரங்களை எத்தனை ஆயிரங்கள் என்று சொல். என்னங்க அப்படி என்ன பார்த்து மகிழ்கிற அளவுக்கு என்ன நான் லட்சணமா இருக்கிறேன்னா? இல்லைன்னா எல்லாம் மனுஷர் பார்க்கிற மாதிரி ரொம்ப கவர்ச்சிகரமான தோற்றத்தில் இருக்கிறேன்னா? என்ன என்னை பார்த்து மகிழ்வுக்கு காரணம்? அது காரணம் அவர் வசனத்தின்படி சொல்லுகிறார், வசனத்துக்காக வாழுகிறார், வசனத்தை தைரியமாக சொல்றார், வசனத்தின்படி பேசுறான்றதான் அவங்களுடைய மகிழ்ச்சி காரணம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்கிறோம்,
நீதிமான்களுடைய வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும். அப்போ விசுவாசிகள் நிறைய கூடிட்டோம் சபையில், சபை விருத்தி அடைஞ்சிருச்சு, அபிவிருத்தி அடைஞ்சிருச்சு, விருத்தி அடைஞ்சிருச்சு சொன்னால் பார்க்குற ஜனங்கள் எல்லாம் மகிழ்வாங்க. ஆனால் இந்த சபையில் பாருங்க, கொஞ்சம் நாட்களுக்கு முந்தி என்ன 10 பேர் 20 பேர் இருந்தாங்க. இப்போ சபை முழுசு ஆளாக இருக்க வெளியெல்லாம் நின்றுட்டு வசனம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே. அவங்க குணங்கள்லாம் நல்லா மாறி இருக்குது, யாருக்கும் ஒரு தீமையை செய்யறதில்லை, ஆவிக்குரிய காரியத்தில் அவனெல்லாம் இருக்கிறாங்க, தொழிலை உண்மையாக செய்கிறாங்க, குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குது, பிள்ளைகள் வளர்ப்பு நல்லா இருக்குது. இது வசனத்தினால ஏற்படுகிற ஆசீர்வாதம். சபை பெருக்கத்தினால, விருத்தினால் அபிவிருத்தினால ஏற்படுகிற ஆசீர்வாதம். பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார். அப்போ வசனத்துக்கு போன நாட்களில் நீங்களும் நானும் முக்கிய ஸ்தானம் கொடுக்காமல் இருந்திருந்தால், அப்படி சொன்னால் வீடுகளில் கூட்டம் நடத்த கூப்பிட்டா நான் வரமாட்டேன்னு சொன்னேன்னா பாருங்க, அந்த கொர்நேலி வீட்டில் பேதுருவை கூப்பிட்டாங்க. அங்கே கூடியிருந்த எல்லாரும் விசேஷ சிநேகிதனுடைய நண்பர்களெல்லாம் கூடியிருக்கிறாங்க, பெரிய கூட்டம் இருக்கிறாங்க. எல்லாரும் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவங்க எல்லாரும் விசுவாசிகள் ஆனாங்க, ஒருத்தர் கூட விட, எல்லாம் புறஜாதிக்காரங்க. அப்புறம் சீலா பவுல கூட்டிட்டு வந்தார் ரோம சிறை அதிகாரி. ராத்திரினாலும் பரவாயில்ல, ஜனங்களுக்கு வசனத்தை சொல்லுங்க. அவங்க வசனத்தை சொன்னதுனால எல்லாரும் விசுவாசிகளாகி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாக இருந்தான். அன்றைக்கு இரவில் அவங்க ஞானசானம் பெற்றுக்கொண்டாங்க. வசனத்தை சொல்லினா இந்த 2 சம்பவம் நடந்திருக்குமா? இன்றைக்கு நமக்கு நல்ல வீடு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அந்த வீட்டு மூலமாக அடுத்த ஆண்டருடைய வசனம் போகணும் நமக்கு பாரம் இருந்ததா? கவலைப்பட்டோமா? அதுக்கு முயற்சி எடுத்தோமா? ஆத்மாக்கள் ரசிக்கப்பட மாட்டாங்க, சபை ஒன்றும் வளராது. அதுக்கு யார் காரணம்? ஊழியக்காரன் காரணமா? சபையார் காரணமா? அது நீங்கள் தான் முடிவெடுக்கணும். அப்போ வசனம் இன்றைக்கு நாம் சொல்ல வேண்டிய மேலே சொன்னால், ஊழியத்தை ஊழியமாக செய்தால் சபை விருத்தி அடையும். வசனம் விருத்தி அடைந்து மேற்கொள்ளும். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. வசனம் வளர்ந்து பெருகிற்று. ஆசாரில் அநேகரும் வசனத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். அடுத்த சிந்தனை என்னவென்றால், அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து பரிசுத்த ஆவியானுடைய நடத்தோடு ஆறுதலோடு நடந்து பெருகின. சபை பெருகிற்று, விருத்தி அடைந்தது, அபிவிருத்தி அடைந்தது. அதற்கு அங்கே 3 முக்கியமான காரணங்கள் சொல்லி அதை நீங்கள் படிக்கணும். அது என்ன 3 முக்கியமான காரியங்கள் என்றால், அவங்க சமாதானம் இல்லாத இருந்தவங்க சமாதானத்தை பெற்றாங்க, 1. 2வது அவங்களுக்கு பக்தி இருந்தது, அந்த பக்தியில் விருத்தி அடைந்தாங்க, 2. 3 கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தக்க வைத்து கொண்டிருந்தார்கள். இந்த 3 காரியங்கள் இருந்ததுனால அதனால சபைகள் விருத்தி அடைந்தது. யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு நடந்து பெருகின. இந்த ஏன் சபை பெருகலை? வசனத்தை படி சொல்லலை, ஊழியத்தை செய்யலை. சபை பெருகாது, விருத்தி அடையாது, மேற்கொள்ளாது. குற்றம் நம்மகிட்ட தான் இருக்குது, ஆண்டவர்கிட்ட கிடையவே கிடையாது. இன்னொன்று, இந்த பலஸ்தீனா 3 மாநிலங்கள் ஆனது, யூதேயா கலிலேயா சமாரியா 3 மாநிலம். அதில் 3 மாநிலத்திலும் பயங்கரமான எதிர்ப்பு. முதல் நூற்றாண்டில் நீங்கள் ஏற்றுக்கிடங்க, நாங்கள் வசனத்தை சொல்லியே ஆவோம், எங்களுடைய விசுவாசத்தை பிரசித்தப்படுத்தியே ஆவோம், கூட்டங்களுக்கு போயே ஆவோம், ஜெபித்தே ஆவோம், ஊழியம் செய்தே ஆவோம். 4 காரியத்தில் விடாப்பிடியாக தரிச்சிருந்தாங்க. அப்படித்தான் பைபிள் எழுதி. அப்போ இதனால ஆண்டவர் பார்த்தார், அவன் ஒருவனாக இருக்கையில் அவனை அழைத்து ஆசீர்வித்து அவனை பெருக பண்ணினேன். அவனுடைய சந்ததியாரான புதிய ஏற்பாட்டின் மனவாட்டி சபையின் அங்கத்தினரையும் சபையும் அந்த நிலைமையில நான் பெருக பண்ணுவேன் என்பது அவனுடைய திட்டம். அவன் ஒருத்தர் இருந்துட்டு பெருக பண்றான், அதற்கு காரணமா இருக்கிறான். நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம், குண்டு சொட்டி இல்லை குதிரையை ஓட்டின மாதிரி சபைக்குள்ளேயே காரியத்தை பண்ணிக்கிட்டு கிடக்கிறோம், வெளியில ஒன்றத்தையும் காணும். அதனால நம்முடைய உத்தரவாதத்தை உணர்ந்து செயல்படணும் வரப்போகிற காலத்தில். அதனால தான் நான் 2017 நான் பெரும்பாலும் எங்கேயுமே போகக்கூடாது, வால்பாறையில் இருக்கணும்னு சொல்லி தீர்மானிச்சுக்கிறேன்.
எனக்கு இந்த ஊழியம் செய்யறதுக்கெல்லாம் என்னுடைய சரீரம் போதுமான ஆரோக்கியம் உள்ளதாக இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த இந்த என்னுடைய இன்றைக்கு எனக்கு பிறந்த நாள், எத்தனாவது பிறந்த நாள் தெரியுமா? 74வது பிறந்த நாள் இன்றைக்கு. அந்த பிறந்த நாளை தான் நான் உங்களுக்கு ஆட்டுடைய வார்த்தையை சொல்கிறேன். அநேக சமயம் திடீரென்று சரி ரொம்ப சோர்வு களைச்சி போயிடுறேன், படுத்தா எந்திரிக்க மாட்டேன், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் ஆண்டுடைய வார்த்தையை பிடிச்சிட்டா போதும், சொல்ல துணிஞ்சிட்டா போதும், அதெல்லாம் அந்த பலவீனம் எங்கே போகுதுன்னே தெரியாது. அப்போ இந்த 3 காரியங்கள் நம்முடைய சபையில் இருக்குதா? சமாதானம் பெற்றோமா? பக்தி விருத்தி அடைந்தோமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தக்க வைத்தோமா? இது 3 உண்மையாக இருந்தால் நம்முடைய சபை வளர்ந்திருக்கும். இது வளரவில்லை என்று நமக்கு தெரியும். இனி வளர வேண்டும் என்று நான் விரும்பினால் இந்த 3 காரியத்தை பற்றி கவனமாக இருக்கணும். முதல்ல காரியம் வசனத்துக்கு முக்கியஸ்தானம். வசனத்தை சொல்லி ஆவோம் சபையாருக்கும் வெளியில் இருக்கிறவங்களுக்கும். அது எல்லாருமே விழுந்த கடமை, ஒருத்தர் மாத்திரம் அல்ல. அவருக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். அதனால தான் மார்ட்டின் லூத்தருக்கு ரேனிஸ் என்ற ஒரு தேவனுடைய மனுஷன் அவருடைய ஊழியத்தில் இணைந்து பெரிய காரியங்களை சாதிச்சாங்க. அவர் மூலமாக தான் பைபிள் நமக்கு வந்தது, மார்ட்டின் லூத்தர் மூலமாக. அப்புறம் டிஎல் மூடி என்ற ஒருத்தர் அருமையான ஊழியத்தை செய்கிறார் தெரிஞ்ச உடனே சாங்கி என்ற ஒரு பாடகன் இணைந்து கொண்டார். அவர் வல்லமையாக பேசுவார், இவர் வல்லமையாக பாடுவார். ஆயிரக்கணக்கான பேரை கர்த்தருடைய அன்புகளை கொண்டு வந்தார். பண்டிதர் பில்லி கிரஹாம் அவர் அருமையான ஊழியத்தை செய்கிறார் என்று தெரிந்தது. நம்முடைய இந்தியாவிலேயே பிறந்து வளர்ந்த அப்துல் அக்பர் ஹக் அவரோடு இணைந்து கொண்டார். அவரை உலகமெல்லாம் பண்டிதர் பில்லி கிரஹாம் அனுப்பினார். இப்போதும் இருக்கிறார் அக்பர் ஹக்ன்றவர். இன்றைக்கு நான் இத்தனை வருஷம் ஊழியம் நம்மளை தனியாக விடுறாங்க. நீ அப்படியே சாவியா, உனக்கு நாங்கள் எந்த ஒத்துழைப்பும் தர மாட்டோம். பிரசங்க ஊழியத்திலேயோ வெளி ஊழியத்திலேயோ பண வசதி ஊழியத்திலேயோ இவற்றை எந்த ஊழியத்தில் செத்த நீயே சாவு. அதுக்கும் ஆயத்தத்தோடு தான் இந்த ஊழியத்துக்கு வந்தேன், அதை நீங்கள் மறந்துட வேண்டாம். ஆனால் கர்த்தர் வரும்போது உங்களுக்கு சும்மா விட மாட்டார், அதை மாத்திரம் நினைக்கிங்க. எனக்கு இல்லாத சரீர ஆரோக்கியம் உங்களுக்கு உண்டு, எனக்கு இல்லாத பண வசதிகள் உண்டு, எனக்கு இல்லாத திறமைகள் கூட சில திறமைகள் உங்களுக்கு உண்டு. ஆனால் நீங்கள் ஊழியம் செய்ய மாட்டீங்க, செய்ய வேண்டாம். கர்த்தர் வரும்போது பாருங்க, உங்களால் சபை விருத்தி அடையாமல் அபிவிருத்தி அடையாமல் அந்த சபை அதாவது பெருகாமல் இருந்ததுக்கு நீ அல்லவா காரணம், உன் குடும்பம் அல்லவா காரணம்னு சொல்லி ஆண்டவர் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அதை யோசிச்சு பாருங்க. அதனால இங்கே சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து பரிசுத்த ஆவியானவருடைய நடந்து போறீங்க. 3 காரியங்கள்: சமாதானம், பக்தி விருத்தி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நான் முடிக்கிறேன், அடுத்த வாரம் இதை தொடரலாம். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசிரியக்கிட்டு மேய்ப்பனில்லாத ஆடுகள் போல் மேய்கிறார் பாவ புல்வெளியில். மேய்ப்பனில்லாத ஆடுகள் போல் மேய்கிறார் பாவ புல்வெளியில். மேய்ப்பனின் சுவை அறிந்த நீயும் மேன்மையை நாடி ஓடுகின்றாயோ. மேன்மையை நாடி ஓடுகின்றாயோ. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். எனக்காக நீ என்ன செய்தாய். எங்களை மிகவும் அன்பாக நேசிக்கும் எங்கள் பிதாவே, நம்முடைய திருக்குமாரன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காகவே ஸ்தோத்திரம். அவர் பூலோகத்தில் வந்து செய்த 3 வருஷ ஊழியத்தை குறித்து 4 சுவிசேஷத்தில் படிக்கிறோம். அவர் வசனத்தை போதித்தார், வசனத்தை போதித்தார், வசனத்தை போதித்தார் என்று எத்தனை வார்த்தைகள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பரலோகத்துக்கு போன பிற்பாடு ஆண்டவர் பூலோகத்தில் இருக்கும்போது சொன்னார், பிதாவே, நீர் என்னை உலகத்தில் அனுப்பினதை போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன் என்று சொன்னார். அந்த உத்தரவாதத்தை ஆரம்ப விசுவாசிகள் அப்போஸ்தலர் ஏற்றுக்கொண்ட பொழுது
அவர்கள் வசனத்தை உபதேசித்தார்கள், வசனத்தை போதித்தார்கள், வசனத்தை கொண்டு சென்றார்கள் என்ற வரலாறு எத்தனை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு சபை வளர்ந்தது, விருத்தி அடைந்தது, மேற்கொண்டது, சபை பெருக்கமடைந்தது. மற்ற எதிரிகளே பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அதற்கு தடையா இருந்தவர்களை நீ சரித்திரத்தில் விட்டு அகற்றினீர். ஆனால் இன்றைக்கு சபைகள் வளரவில்லையே, விருத்தி அடையவில்லையே, அபிவிருத்தி அடையவில்லையே என்ற தாக்கம் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யவில்லையே, செய்த காலங்களை விட்டோமே என்பதைத்தான் நினைத்து வருத்தப்பட வேண்டியதாக இருக்குது. அதனால் என்னுடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டும், சபையாருடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டும் நாங்கள் வசனத்தை கொண்டு செல்ல நீர் அனுமதித்தால், எங்களுக்கு ஆயுசு தந்தால் 2014 ஆண்டை காண கிருபை அளித்தார். இந்த வசனத்துக்கு கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தை நாங்கள் கொடுத்து, ஊழியத்திற்கு கொடுக்கிற ஸ்தானத்தை கொடுத்து, போதனை கொடுக்கிற ஸ்தானத்தை கொடுத்து, அநேகரை நாங்கள் ஆண்டோடைய அன்புக்குள்ளே கொண்டு வர, சபையின் ஐக்கியத்துக்குள்ளே கொண்டு வர, சபை விருத்தி அடைய, சபை வளர்ந்து பெருக நீர் எங்களை கருவிகளை பயன்படுத்த வேண்டும் என்று சமுத்திர கெஞ்சி பிரார்த்திக்கிறோம். தொடர்ந்து அடுத்த வாரம் இந்த சபை விருத்தி சம்பந்தப்பட்ட, அபிவிருத்தி சம்பந்தப்பட்ட நிலைமையில் உள்ள செய்தியை தொடர்ந்து பேசும்போது இந்த செய்தி எனக்கும் மற்றவர்களுக்கும் அது பிரயோஜனத்தை உண்டாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். சபை ஒன்று இருந்தால் அது விருத்தி அடைய வேண்டும். கர்த்தர் அதை பற்றி விரும்புகிறார். அந்த விருப்பத்தை நிறைவேற்ற எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. தந்த வசனத்துக்கு ஸ்தோத்திரம். வசனம் கேட்டவுடைய மக்களை ஆசீர்வதி. வரமுடிய பணவில் நினைக்க வாஞ்சை இல்லை என்றால் அவர்களுக்கு வாஞ்சை தர வந்தவர்களுக்கு உடைய வசனத்தை கொடுத்தீர் என்று நம்புகிறோம். அடுத்த முறை அவர்கள் இதை விட உற்சாகமாக வரட்டும். வசனம் கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஜபசிந்தியோடு வரட்டும். வசனத்தை கேட்டது கீழ்ப்படியும்படியான எண்ணத்தோடு வரட்டும். சில வாரங்களுக்குள்ளே, சில வருஷங்களுக்குள்ளே சபை விருத்தி அடைந்த நாங்கள் கண்டு, ஆண்டவரே நீர் எங்கள் ஜபத்தை கேட்டு, எங்களுடைய வசனத்தை, நாங்கள் சொல்லுகிற வசனத்தை கேட்டு ஆத்துமாக்களை ரட்சித்து சபையை நீர் விருத்தி அடை செய்திருக்கிறீர், அபிவிருத்தி அடை செய்திருக்கிறீர், பெருக செய்திருக்கிறீர் என்று நாங்கள் கர்த்தரை துதிக்கும்படி ஆச்சரியமான காரியத்தை செய்தள்ளோம். உமது கரத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும். ஜபம் கேட்டபடியான ஸ்தோத்திரம் மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மனதுள்ளமே என்னுடைய பிரசன்னத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.